தங்கத்தை உற்பத்தி செய்யும் அதிசய மரங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தங்கத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மரமா என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்கத்தை அந்த மரத்தோட நுகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஊசிகள்ல வந்து தங்க துகள்கள் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப மைனூட்டா பார்க்கக்கூடிய விஷயம் பார்க்கப்படுது. ஆனாலும் அந்த மரத்துல தங்கம் காய்க்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மரம் எங்க இருக்கு, எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி இந்த மரம் இருக்கு, எந்த நாட்டுல இருக்கு அப்படின்ற தகவல் நம்ம பகுதியில் பார்க்க போறோம். தங்கம் காய்க்கும் மரம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாம போகக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரங்கள் நடப்படுறது தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தங்கம் காய்க்கும் மரம் எந்த நாட்டில் இருக்கின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல 150க்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு. இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விஷயம் சிறப்பான விஷயமா இருக்கும். ஆனாலும் நாம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் பாத்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்கு. நம்ப முடியாத ஒரு விஷயமாவும் இருக்குது. நான் சொல்றதை நீங்க நம்புறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்மள கூட நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையாகவே தங்க துகள்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மரம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மரத்துல இருக்கக்கூடிய ஊசிகள் நுனியில பாத்தீங்கன்னா நானோ அளவுல, அதாவது நானோ சைஸ் அளவுல தங்க துகள்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு முதல்ல நம்ம அதை பார்க்கலாம். தங்கம் காய்க்கக்கூடிய இந்த மரம் பாத்தீங்கன்னா பின்லாந்துல தான் இருக்கு. இந்த பின்லாந்துல இருக்கக்கூடிய நார்வே ஸ்ப்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட வகை மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கல் துகள்கள், அதாவது பாத்தீங்கன்னா பூமிக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணில் கரைஞ்சி இருக்கக்கூடிய தங்கத்தை அந்த வேர்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அப்படி சொல்றாங்க. நிறைய மரத்துல நீங்க பாத்திருப்பீங்க பூஞ்சை மாதிரி ஏற்படும், சில மரத்துல பிசினி மாதிரி ஏற்படும், சில மரத்துல பாத்தீங்கன்னா சுத்தி வந்து காளான்கள் முளைச்ச மாதிரி இருக்கும். நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து பூஞ்சையால பாக்டீரியால தான் உருவாகுது. ஆனா இந்த மரத்துக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அந்த தங்க துகள்களை இந்த மரத்துக்குள்ளாக ஏத்துறாங்கன்னு சொல்றாங்க. இதனாலதான் அந்த மரத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊசி இலைகளின் நுனியிலையும் தங்க துகள்கள் இருக்கிறதா நானோ அளவுல இருக்கக்கூடிய தங்க துகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். வியக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களே வியந்து போறாங்க. அந்த மரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தங்கம் இருக்கு. ஸோ அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல தங்கம் அந்த மண்ணுல இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த மரம் அங்க இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா அந்த தங்க துகள்களை அந்த மரத்தோட ஊசி இலைகளுக்கு நுனியில சேர்த்துதான் சொல்ற. இந்த காட்சியை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்பாயிடுவீங்க. படிக்கும் போது நானே பெருமைப்பாயிட்டேன். ஸோ தங்கம் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில் தான் இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு ரேரா எடுக்கக்கூடிய தங்கத்தை இன்னைக்கு தங்கம் என்ன விலை வைக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய தங்கம் மரத்துல காய்க்குது. தங்கம் காய்க்கும் மரம் அப்படின்னு சும்மா பேச்சு எல்லாம் சொல்லிருக்கலாம். உண்மையாவே இந்த உலகத்துல பின்லாந்துல தங்கம் காய்க்கக்கூடிய மரம் இருக்குங்க. அதாவது நானோ துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க. கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா அதிகப்படியா இருக்கு அந்த மரத்துல சொல்றாங்க. இந்த மரத்துல ஒவ்வொரு மரத்திலும் தங்கம் இருக்கக்கூடிய அளவு ரொம்ப குறைவா இருந்தாலும் இந்த கண்டுபிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா சுரங்க தொழில் செய்யக்கூடிய புயல் ஆய்வுல புரட்டி போட்டிருக்கு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தேடி நம்ம வந்து பாறையில உடைச்சி தேட வேண்டியது இல்லை. இந்த மரம் எங்க இருக்கோ இந்த மரத்துக்கு கீழே கண்டிப்பா தங்கம் அதிகமா இருக்கு. இந்த மரத்துல தங்கம் இருந்தா கண்டிப்பா அந்த மரத்துக்கு கீழே நாம தேடினா தங்கம் வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்னு விஷயம் பார்க்கப்படுகின்றது. இது மட்டும் இல்லாம மரத்துக்கு கீழே எந்த உலோகம் இருக்க தங்கம் மட்டும் இல்லைங்க, வேற எந்த உலோகமா இருந்தாலும் இந்த பாக்டீரியாக்கள் அதை கடத்தி அந்த மரத்தோட நுனியில வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அது தங்கமா இருந்தாலும் சரி, இரும்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உலோகமா இருந்தாலும் அதை வந்து இந்த பாக்டீரியா எடுத்துன்னு வரும். ஸோ தங்கம் இருக்கிறனால அந்த இடத்துல இந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து காய்க்குது. நாணயங்களா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க, காசா இருக்குன்னு சொல்லிட்டு. தங்க நானோ நுகள்கள் அப்படி சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன துகள்கள் தான் அதுல இருக்கிறதா பார்க்கப்படுகின்றது. குறைவான அளவு இருந்தாலும் தங்கம் இருக்கக்கூடிய மரமாக பார்க்கப்படுகின்றது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா மரத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா எந்தெந்த மரத்துல என்னென்ன விஷயம் இருக்கோ, இரும்பா இருக்கலாம், தங்கமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், எது வேணாலும் கிடைக்கலாம் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது. பின்லாந்துல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர் டீரா தாது பகுதிக்கு வந்து அருகில் உள்ள ஸ்ப்ரூஸ் மரங்களை ஊசியில வந்து ஆய்வு செய்த போது தாவர திசுகளுக்குள் ஆழமாக பொதிந்திருந்த தங்க நானோ துகள்களை, அதாவது மெட்டாலிக் நானோ பாரடைக்சிகல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அது வெளிப்புற மாசுபாடு அல்ல, மரத்துடன் கூட்டு வாழ்க்கையில் சைம்போசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்கிருமிகள் மைக்ரோபெஸ் தான் இந்த காரியத்தை செய்கிறது. 2 நுண்ணுயிர்களும் சேர்ந்துதான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கு. இதனாலதான் இந்த மரத்துல தங்க துகள்கள் நானோ அளவோட இருக்கிறதா சொல்றாங்க. இந்த 2 நுண்கிருமி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா உயிரி தாதுவாக்கம் என்ற பயோமெனஜலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புத செய்முறையை பயன்படுத்தி மண்ணிலிருந்து கரைந்த தங்க அயனிகளை பிடித்து அவற்றை ஊசிகளுக்கு கொண்டு சென்று இறுதியாக திடமான தங்க நானோ துகள்களாக வீழ்படிவாக்கி விடுகின்றன. மரமும் நுண்ணுயிரியும் மண் நீரும் இணைந்து செயல்படும் ஒரே இயற்கையான வேதியியல் ஆய்வகம் இது. மரமும் நுண்ணுயிரும் மண்ணும் நீரும் சேர்ந்து உருவாகக்கூடிய தங்க துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மரத்துக்கு கீழே தங்க துகள் இருந்தா கண்டிப்பா இந்த மரத்துல இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் மூலியமா இது தங்க நானோ துகள்களாக வெளிப்புறத்துல கொண்டு வந்து அந்த ஊசி இலையில் நுனியில வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா இந்த நாம பார்த்த ஸ்ப்ரூஸ் மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இனிமே உலகத்தோட
ஒரு முக்கியமான மரமாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப ஈஸியா தங்கம் கிடைக்கக்கூடிய ஒரு மரமாகவும் பார்க்கப்படுகிறது. அதிக செலவே இல்லாம நம்மளால தங்கத்தை எடுத்துக்க முடியுங்க. இந்த மரங்கள் உலோக இருப்புக்கான காவலர்களாகவும் மற்றும் மாசுபட்ட மண்ணை சுத்தப்படுத்தும் சுத்திகரிப்பு முகவர்களாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா மாசுகளையும் இந்த மரங்கள் வந்து எடுத்துரும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகிறது. உலகின் தங்கம் காய்க்கக்கூடிய மரம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது பின்லாந்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரூஸ் மரம் தான் தங்கம் காய்க்கக்கூடிய மரமா பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பா இந்த பதிவுல தங்கம் காய்க்கிற மரம் எங்க இருக்கு, எந்த நாட்டுல இருக்கு, என்ன விஷயம்லாம் இருக்கு, எப்படி அதுல தங்கம் உற்பத்தி ஆகுது அப்படின்ற விஷயம் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்டு இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்க சார்பாக ஒவ்வொரு மரக்கடை செஞ்சிடும். மீண்டும் நல்ல பதிவு நல்ல தகவல் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.